3D பிரிண்டிங்லேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதாவது எந்தெந்த வேஸ்ட்டெல்லாம் 3D பிரிண்டிங் மூலமாக மணி மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணாலே நிறைய வேஸ் வரும் எப்படி 3D பிரிண்டிங்லேருந்து மணி மேக் பண்ணுறதுன்னு. ஆனால் அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ இந்த வீடியோவில் 3D பிரிண்டிங் மூலமாக மணி மேக் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ட்ரை பண்ணி இதெல்லாம் ரிசல்ட் வரும் எனக்கு தெரிஞ்சதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா 3D பிரிண்டரே இல்லாமல் 3D பிரிண்டிங்லேருந்து மணி மேக் பண்ணுறது. அது எப்படின்னா டிசைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது 3D மாடலிங் இருக்கு இல்லையா, நம்ம 3D பிரிண்டிங்கில் பிரிண்ட் பண்ண போகிற மாடல் இருக்கு இல்லையா, அதை டிசைன் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கிறதுக்காக ஸோ அதை நம்ம டிசைன் பண்ணி அந்த டிசைனை செல் பண்ணுறது மூலமாகவே நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ 3D பிரிண்டிங்க்கு தேவையான டிசைனை டவுன்லோட் பண்ணுறதுல பாப்புலராக இருக்க பார்த்தோம்னா திங்கிவர்ஸ் அப்படின்ற வெப்சைட். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ண முடியாது, அதே மாதிரி அதுலேருந்து மணியை மேக் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட செல் பண்ண முடிகிற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கல்ட் 3D அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நம்ம டிசைன் அப்லோட் பண்ணி அது இவ்வளோ ரேட் வரணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைனை நம்ம $5 ப்ரைஸ் பண்ணி நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், நம்மளால் $40,000 ஏர்ன் பண்ணிட முடியும். அண்ட் இது வந்து வேர்ல்டு வைடாக நிறைய பேர் இந்த வெப்சைட்டை பார்ப்பாங்க அப்படின்றனால ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டிசைனோட $5 ப்ரைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து 80% நமக்கு வந்துடும், 20% மட்டும் பிளாட்ஃபார்ம் கமிஷனாக அவங்க வெப்சைட்டுக்கு போயிடும். அண்ட் இந்த கல்ட் 3D மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. டர்போ ஸ்குவிட், சிஜி ட்ரேடர், மை மினி ஃபேக்டரி அப்படின்ற இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸில் நம்மளால் டிசைனை செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிசைனை செல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக, அதாவது யார் வாங்குவாங்க, என்ன மாதிரி டிசைனை செல் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த டிசைனை செல் பண்ணுறதுல பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக, இன்னொன்று பார்த்தோம்னா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸோட டிசைன். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நிறைய டிசைன்ஸ் வரும். இப்போ வெனஸ்டேன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தோடனே அந்த ஹேண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி, அந்த வாயோட ஹேண்டு மட்டும் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இல்லைனா ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸை நம்ம செல் பண்ணலாம். இல்லை அந்த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டெஸ்க் ஆர்கனைசர், வயர் ஆர்கனைசர், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ், மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி செல் பண்ணுறது மூலமாக நம்மளால் நிறைய மணி மேக் பண்ண முடியும். அண்ட் இதில் பார்த்தோம்னா அந்த டிசைன் நம்ம ஒரே ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். அது வந்து பேசிவ் இன்கம் மாதிரி, நம்ம எத்தனை பேர் அதை டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதுக்கான ரிட்டர்ன் நமக்கு வந்துடும். இந்த சேனல்லையே எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த வெப்சைட்டில் எப்படி டிசைன் அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்காக. இப்போ செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா 3D பிரிண்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது. ஸோ இப்போ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பண்ணிருக்காங்க இல்லையா, நேம்ஸை செல் பண்ணுறது, அதாவது டியூயல் ஃப்ளிப் நேம் இருக்கு இல்லையா, அதை செல் பண்ணுறது, கீ செயின்ஸு, லோகோலாம் நம்ம பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்க 3D பிரிண்டட் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுடைய ஓன் மாடலை ஸ்டாச்சுவாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம செல் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, இதில் எப்படி நம்மளோட மாடலில் 3D பிரிண்ட் பண்ண முடியும், நம்மளோட ஸ்டாச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலில் ஒரு வீடியோ இங்கே போட்டிருக்கேன், வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எதில் செல் பண்ணுறோம், எங்கே செல் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன ஒரு கடையை போட்டு அதில் நிறைய மிஷின்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. அது அவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் எங்கே ப்ராஃபிட் ஆகும்னா, நம்ம வீட்டிலே பிரிண்டரை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி அதை ஆன்லைனில் செல் பண்ணுறது. ஆன்லைனில் செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 மேஜரான வெப்சைட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு 2 டிசைன் அப்லோட் பண்ணேன், கீ செயின் மாதிரி, மாடல் மாதிரி. ஸோ அதுக்கே ஒரு 5-6 கிளைண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. அதில் 2 பேருக்கு நான் வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இப்போ நிறையா பேர் போயிட்டுருக்க இன்ஸ்டாகிராமில் அவங்க நிறையா பிரிண்ட் பண்ணி போஸ்ட்டாக போட்டு கடைசியில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா காண்டாக்ட் அஸ் அப்படின்னு போட்டு நம்ம லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது மூலமாக நம்மளால் ஆன்லைனில் செல் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். முதல்ல நம்ம நிறையா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும், இதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வில்லிங்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நெகோஷியேஷன் போய் 2 பேருக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டிசைன் போட்டு, டிசைன் ஓகே ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சென்ட் பண்ணி, பெரிய ப்ராசஸ் இது. ஸோ இந்த பிஸ்னஸில் மார்ஜின் அதிகமாக வச்சா தான் நம்மளால் சஸ்டைனாக ரன் பண்ண முடியும். வேற நம்ம முன்னாடியே சொன்னேன்ல, டிசைன்ஸ் செல் பண்ணுறது, இதுக்கு வந்து நம்மகிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு டிசைன் நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம வாட்டுக்கு டிசைன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து பேசிவ் இன்கம் மாதிரி ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் நிறையாவும் மேக் பண்ண முடியும். அண்ட் மூணாவது கேட்டகரி பார்த்தோம்னா செல்லிங் 3D பிரிண்டட் ப்ரோட்டோடைப்ஸ். அதாவது இப்போ வருஷம் நிறைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்காட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வருவாங்க இல்லையா, அப்போ அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க.
ஸோ அப்படி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 3D பிரிண்டிங்கை வச்சு நிறைய பேர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா 3D பிரிண்டட் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி 3D பிரிண்டட் பார்ட்ஸ் செல் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதுலேயே செகண்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் இந்த மாதிரி ஐடியா இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராடக்டாக பில்ட் பண்ணி பார்க்குறதுக்கு 3D பிரிண்டிங்கில் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது பண்ணுறேன் இல்லையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், இது வந்து நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். இட் ஒர்க்ஸ் வெல். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது தான் கஷ்டம். அதாவது இந்த காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க 3D பிரிண்டிங்கோட நீட் இருக்கிற கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது, ஸ்டார்ட் அப்போட ஐடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நிறையவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவங்களெல்லாம் ஃபைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கான்டாக்ட் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் ஆயிரும். ஸோ அதை ஃபைன் பண்ணி ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெட்வொர்க் பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நம்மளால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். நாலாவது பார்த்தோம்னா இந்த மாதிரி 3D பிரிண்டிங் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது, டிசைன் செல் பண்ணுறதுலாம் இல்லாமல் 3D பிரிண்டிங்கோட நாலேஜை ஷேர் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணுறது, இல்லைனா 3D பிரிண்டிங் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதில் நிறைய என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி ஷார்ட்ஸாக போடும்போது நிறைய ரீச் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன், அதாவது 3D பிரிண்டிங் மூலமாக கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதான் நாலாவது கேட்டகரி. இப்போ இந்த அஞ்சாவது கேட்டகரி பார்த்தோம்னா 3D பிரிண்டிங் கோர்ஸ் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம இந்த யூடியூப் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் மூலமாக நம்ம 3D பிரிண்டிங் கோர்ஸ் பண்ணுறது. இது ஒரு கேட்டகரி மட்டும் தான் நான் என்ன ட்ரை பண்ணல. இது எப்படின்னா யூடியூப்லேயே எல்லாமே சொல்லிட முடியாது இல்லையா, நிறைய டெக்னிக்கல் திங்ஸ், சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் சொன்னால் ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ அதனால் யார் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் தனியாக 3D பிரிண்டிங் கோர்ஸ் மாதிரி ஒன்று வச்சு டாப் டு பாட்டம் எல்லாமே 3D பிரிண்டிங் A to Z எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, அதான் 3D பிரிண்டிங் கோர்ஸ். ஸோ இது மூலமாக ஒரு நல்ல ஏர்னிங்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, 3D பிரிண்டிங்கில் நல்ல நாலேஜ், நிறைய பிரிண்டரில் இருக்க நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 3D பிரிண்டிங் கோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை நம்ம செல் பண்ணலாம். இந்த 5 கேட்டகரியில் மட்டும்தான் 3D பிரிண்டிங்லேருந்து மணி மேக் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. இது இல்லாமல் நிறைய இருக்குது. லைக் 3D பிரிண்டிங் கேம்பெயின் பண்ணுறது, இல்லை சம்மர் கேம்ப்லாம் போவாங்களே ஸ்கூலுக்கு, அதாவது பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நம்ம நடத்தலாம். ஆனால் நான் ட்ரை பண்ணதில் இந்த 5 கேட்டகரி நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் வேறு வழியில் 3D பிரிண்டிங்லேருந்து மணி மேக் பண்ண முடியும்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பையிங் 3D பிரிண்டர், இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரிண்டர் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.